குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. ரேஷன் ஷாப். அம்மா சோறு வைமா. இருடி, கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். எப்பயும் இதாம்மா சொல்ற. இரு, ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் சோறு வைக்கிறேன். ஏங்க சக்கரை இருக்காங்க? இல்லைம்மா, நாளைக்கு வா. கோதுமை இருக்கா? அரிசிதாம்மா இருக்கு, வேற எதுவும் இல்லை. நாளைக்கு வா. நாளைக்காவது கட்டாயம் கிடைக்குமா? எனக்கு என்ன ஜோசியம்மா தெரியும்? மேலே இருக்கிறவன் அனுப்புகிறான், நான் கொடுக்குறேன். நாளைக்கு வந்து பாரு. என்னம்மா வெறும் கையோட வர? எதுவும் வாங்கலையா? எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாமா. நாளைக்கு தான் போய் பார்க்கணும். இதே ரோதனையாக போச்சு, இதுக்கெல்லாம் ஒரு விடிவே இல்லை. இது மாதிரி லட்சக்கணக்கான பேர் தினமும் ரேஷன் ஷாப்புக்கு அலைஞ்சிட்டு வராங்க. ரேஷன் ஷாப்பில் என்ன பொருள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் பல தடவை அலைஞ்சிட்டு திரும்பி வராங்க. எவ்வளோ எஃபர்ட் வேஸ்ட்டு, ரேஷன் பீப்புளுக்கும் இரிட்டேஷன் ஆகுது. டூ மெனி வேஸ்டேஜஸ். இப்போ இந்த கதையை பார்க்கலாம். ஏம்மா சோறு வைமா. இரு, ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன வாங்க போற? சர்க்கரையும் கோதுமையும் வாங்க போகிறேன். அவங்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியுமா உனக்கு? எனக்கு எப்படி தெரியும்? போய் பார்த்தா தான் தெரியும். இருமா, ரேஷன் ஷாப்ல பொருள்லாம் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்றேன். உன் போனை கொண்டா. உங்கள் ரேஷன் ஷாப் நம்பரை டைப் செய்யவும். உங்கள் ரேஷன் ஷாப்பில் அரிசி இருக்கிறது, கோதுமை இல்லை, சர்க்கரை இருக்கிறது, பாமாயில் இல்லை. இதை அச்சீவ் பண்றதுக்கு பெரிய செலவாகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒவ்வொரு ரேஷன் ஷாப்லயும் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு என்ன பொருள் இருக்கு இல்லைன்னு தெரிஞ்சிடும். இதை ரேஷன்காரர் எப்படி யூஸ் பண்ணுவார்னு பார்க்கலாமா? உங்கள் ரேஷன் ஷாப் நம்பரை அழுத்தவும். உங்கள் பின்கோடை அழுத்தவும். அரிசி எவ்வளவு கையிருப்பு உள்ளது? கோதுமை எவ்வளவு கையிருப்பு உள்ளது? சர்க்கரை எவ்வளவு கையிருப்பு உள்ளது? நன்றி. எங்களுக்கெல்லாம் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண தெரியாது, நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? இந்த சிஸ்டத்துக்கு ஸ்மார்ட் போன் தான் அவசியம் அப்படின்னு இல்லை. சாதாரணமா நம்முடைய ஓல்டு மாடல் போன்லயும் இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். 1-800 நம்பர்ல இன்புட்டை என்டர் பண்ணா போதும். இந்த 1-800 நம்பர்ன்றது ஃப்ரீ நம்பரா இருக்கணும். அரசாங்கத்தோட நம்பர் ஃப்ரீ நம்பரா இருக்கணும். யாருக்கும் இதுக்கு பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கோடிக்கணக்கான பேருடைய லட்சக்கணக்கான மணி நேரம் மிச்சமாகும். ஒரு சின்ன சேஞ்ச் தான் லட்சக்கணக்கான பேருக்கு லைஃப் சிம்பிள் ஆயிடும்.